இப்போ சாரியை 2 ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஹைட்டு வைஸ் 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு வந்து 38. நான் வந்து 2.5 இன்ச் ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன். மேலே வந்து பெல்ட் வரும். ஸோ 1 இன்ச் அந்த பெல்ட் வந்து மைனஸ் பண்ணிக்கங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இது மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதோட வித்து வந்து 9 இன்ச் ரெடி லென்த் நமக்கு வேணும். அது கூட 2 இன்ச் சேர்த்து 11 இன்ச், அதாவது வேஸ்ட் ஆகலை இடுப்பளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு க்ராச் வந்து மேக்ஸிமம் அதுவும் இதுவும் ஈக்குவலாக வைக்கலாம். பட் நான் 12.5 வைக்கிறேன். அப்போ 12 இன்ச் வரும். 0.5 ஸ்டிச்சிங்கு கொடுத்துட்டு அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு 2.5 வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொண்டு போய் மெஷர் பண்ணிக்கோங்க. இதோட அகலம் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் இதோட டோட்டல் வந்து 13. இதோட நடுவில் மார்க்ஸ் 6 மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டுருந்து வர 6 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டாட் ஹைட் வந்து 4.5 வந்து அரை இன்ச் டாட்டுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிங்க. இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடும் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த 6 வந்து கீழே வரைக்கும், கீழே அந்த மோரி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒன்று 6 மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே எவ்வளோ க்ராச் வச்சுமோ அதே சைடை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஸ்கேலில் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கீழே வித்து வந்து நான் 4 வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃபேண்ட் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த ஷேப் அப்படியே இந்த கார்னரில் தான் அப்படியே கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இது எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு திருப்பி இந்த ஆப்போசிட் சைடு வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து பெல்ட்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃப்ரண்ட் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 38 இன்ச் 2.5 இன்ச் 5 ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணும் போது அந்த டாட் இருக்கிற இடத்துல கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த சைடு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வேறு கிளாத்தில் 2 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் சென்டர் பார்ட் இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். எல்லா பக்கம் இந்த 3 பக்கமும் 2 இன்ச் சுற்றியும் வரைஞ்சிருங்க. அந்த ஆப்போசிட் சைடு வரைய வேண்டியதில் இந்த சைடு மட்டும் வரைஞ்சிட்டு எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிவிட்டு அந்த நம்ம கர்வ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் கர்வ் பண்ணிடுங்க. 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் மாதிரி வரைவு இல்லைங்களா, அதே மாதிரி கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்கேல் எடுத்து இங்கேயும் அதே மாதிரி ஷேப் கொடுத்துருங்க. 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் பேக்குக்கு. எடுத்துகிட்டு இந்த மேலே இந்த க்ராச் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அங்கே மட்டும்தான் ஹைட் 2 இன்ச் வரணும். ஆப்போசிட் சைடு வந்து வரக்கூடாது. ஸோ அந்த க்ராச் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த இதை வச்சு நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஓகே, ஒரு ஷேப் கொடுத்துருங்க. ஷேப் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம பேக்கெட் வைப்போம். அதுக்கு முன்னாடி பெல்ட்டுக்கு வந்து நீளம் உயரம் வந்து 4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகே, 4 இன்ச் உயரமும் எவ்வளோ உங்களுக்கு வித்து வேணுமோ அவ்வளோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ராச் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டு நம்ம அந்த க்ராச் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த க்ராச்சை வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டாட் பிடிக்கலாம். டாட் வந்து அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 1/2 இன்ச் 4.5 ஹைட், அதாவது ரெடி லென்த் வந்து 5.5 வரணும். பெல்ட் மேலே 1 இன்ச் வரும். ஸோ நம்ம 4.5 வந்து இங்கே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, க்ராச்சும் பெல்ட்டு மட்டும் இப்போ நம்ம பிடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு பிடிச்சிட்டு இது வந்து 4 இன்ச் பெல்ட்டு வந்து பெல்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கிளாத் நீளமாக எடுத்திருக்கேன். இது வந்து நான் மெஷர் எதுவும் பண்ணல, சும்மா அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். இது வந்து புக்ரம் கெட்டி கேன்வாஷ். இது வந்து 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களோட எலாஸ்டிக் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கங்க. 1 இன்ச் இருந்ததுன்னா 1 இன்ச் எடுத்துக்கங்க. என்னோடது வந்து 1.25 இன்ச் எலாஸ்டிக். ஸோ 1.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து வெயிஸ்ட் எவ்வளோ சைஸ் இருக்கோ, அதாவது 18 வரணும். ஓகே, 8 இன்ச் என்னோட வெயிஸ்ட் சைஸ் ப்ளஸ் 1 சேர்த்து 9 இன்ச், அப்போ 18. ஓகே, 18 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக எடுத்துட்டு இது எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். இங்கே ஒரு 1/2 இன்ச், இது வந்து க்ராச்க்கு 1/2 இன்ச், நம்ம க்ராச்க்கு 1/2 இன்ச் இப்படி கொண்டு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சைடு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஓகே,
மொத்தம் 1 இன்ச். அதுக்கப்புறம் இங்கே டாட் 2 அரை இன்ச் போக 1 இன்ச். அப்போ இங்கே எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம்? 11 எடுத்துருக்கோம். 11ல் இங்கே அரை 1. அப்போ இங்கே 1 2 போச்சுன்னா 11 9 2 போச்சுன்னா 9 இன்ச். அப்போ 9 இன்ச் இந்த சைடு கரெக்டாக இருக்கும், அந்த சைடு 9 கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வேஸ்ட்டாக மெஷர் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நான் வந்து டாட் பிடிச்சிட்டேன், நம்ம க்ராச் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கெட் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக்கெட்டுக்கு வந்து 7 இன்ச் ஹைட் எடுத்தேன், அதாவது 7 இன்ச் அகலமும் 14 இன்ச் ஹைட்டும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ண ஆப்போசிட் வந்து மேலேருந்து ஒரு 2 இன்ச் ஹைட் விட்டுட்டு கீழே வந்து 6 இன்ச்சுக்கு வந்து நான் அரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, புரியுதுங்களா? இங்கே இந்த 3 கொண்டு போய் இங்கேருந்து அப்படியே ஷேப் வரைச்சி விட்ருங்க. ஓகே, இந்த மாதிரி ஷேப் வந்து சும்மா இது எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த வச்சுக்கலாம். இது பேக்கெட் உள்ளே இன்சர்ட் பண்ணுறக்கு தான். இப்போ வந்து நம்ம நல்ல பக்கம் ரெண்டுமே நம்ம நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. பேக்கெட்டோடதும் ஃபேண்ட்டு கிளாத்தும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து குண்டூசி குத்திடலாம். ஓகே, குண்டூசி குத்திட்டு இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிடுங்க. இதை திருப்பிட்டு குண்டூசி குத்திட்டு இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மேலே 2 இன்ச் விட்டுட்டு இதோட ஹைட் வந்து 6 இன்ச். ஓகே, 6 இன்ச்சு அகலம் வந்து அரை இன்ச்சு தான். ஓகே, அரை இன்ச்சுக்கு அது அப்படியே இந்த ஷேப்பில் இந்த பாக்ஸ் ஷேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் ஷேப் வந்து இல்லைங்களா அங்கே வந்து அட்கட் பண்ணிடணும் உள்ளே. அதாவது நான் ஸ்டிச் பண்ணுவீங்களா அதுக்குள்ளே ஸ்டிச் மேலே படாத மாதிரி அட்கட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் ஸ்டிச் மேலே படக்கூடாது, அப்போ தான் அந்த ஷேப் நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே திருப்பிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸ்டிச் மேலே படாமல் இந்த மாதிரி க்ராஸாக ட்ரையாங்கல் ஷேப்பில் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம உள்ளே திருப்பிடலாம். உள்ளே திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ ஷேப் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த 6 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டால் போதும். இப்போ திருப்பிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது இப்படி உள்ளே போட்டுட்டு இந்த கீழே நம்ம ஆஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே விட்டு கை விட்டு திருப்பிடலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே அட்கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே கையை விட்டு அப்படி திருப்பிட்டேன்னா நம்ம நல்ல பக்கம் வந்து வெளியே வந்துடும். ஓகே, திருப்பிட்டு இது திருப்பிட்டு உள்ளே தள்ளிடுங்க, அதாவது ஃப்ரண்ட்டோட ஃபேண்ட்டுக்குள்ளே. ஓகே, நம்ம இப்போ உள்ளே தள்ளியாச்சு. உள்ளே தள்ளிட்டு இது திருப்பிடுங்க. நின்று ஸ்டிச் பண்ணிடலாம். மேலே வந்து திருப்பிட்டு 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு வந்து பேக்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் க்ளோஸில் இருக்கீங்களா, அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி இது ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பேக்கெட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பெல்ட் வைக்க போகிறோம். பெல்ட் வைக்கிறதுக்கு 4 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து இல்லைங்களா, அது கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியிருந்தாலும் ஓகே, நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு நல்ல பக்கத்து மேலே பெல்ட்டை வந்து கீழே வச்சு இப்போ ராங் சைடில் எடுத்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே திருப்பி கீழே அந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா உள்ளே போகிற மாதிரி பார்த்து கீழே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பெல்ட் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா 1/2 இன்ச்சுக்கு நான் ராங் சைடில் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சு உள்ளே போகிற மாதிரி போட்டு பேக்கெட் பார்த்து ஸ்டிச்சு உள்ளே போகிற மாதிரி மேலே வச்சுட்டு இது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சு க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு வேலை வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. பேக்கெட் வச்சாச்சு, பெல்ட் வச்சாச்சு. இதில் அகலம் வந்து 1.25 இருக்கணும். 1.5 கரெக்ட் பண்ணோன்னா 1.25 நமக்கு பெல்ட் வரும். ஸோ ஓகே, இப்போது பேக் நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். மேலே வந்து ராங் சைடு நம்ம மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம சைடு அடிக்க போகிறோம். சைடு அடிக்கிறதுக்கு 2 ஈக்குவலாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அடிங்க. சைடு அடிக்க ஸ்டிச் கொண்டு போய் இங்கே பெல்ட் இருக்குது இல்லைங்களா, பெல்ட்டுக்கு கொஞ்சம் 2 இன்ச் முன்னாடி வரைக்கும் இங்கேயோட ஸ்டிச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும்
ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இழுக்கு தான் வேணும். ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது இப்போ. ஓகே, பேக்கு ஜாஸ்தியாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி கீழேருந்து இப்படியே கொண்டு போய் கொஞ்சம் அந்த 2 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இந்த பேக்கெட் கட்ட பண்ணும்போது நம்ம எவ்வளோ விட்டோமோ ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் மேலே தான் போடணும். அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பேக்கெட் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ சைடு அந்த 2 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணீங்களா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடும் நம்ம பெல்ட்டுக்கு வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 4 இன்ச் அதே மாதிரி அகலம் எடுத்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே படிமான தையல் போட்டலாம். அப்போ தான் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். மேலே படிமான தையல் போட்டுட்டு இங்கே ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ ஸ்டாப் பண்ணது மேலேயே அப்படியே இது மேலே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். ஸ்டாப் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக 2 சைடு, இந்த சைடு அந்த சைடு. ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கும் ஈக்குவலாக இருக்காது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது 2 சைடும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரண்ட் பெல்ட் எப்படி வச்சுருக்கோம் அதே ஹைட்டுக்கு இதையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அது கீழே வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபோல்ட், இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எலாஸ்டிக் மேலே இருக்கிற மாதிரி, எலாஸ்டிக் கவர் ஆகிற மாதிரி, அதாவது முன்னாடி இருக்கிற பெல்ட் கவர் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே கரப்பாக இருக்கிறீங்களா அந்த நேரம் நான் 1/2 இன்ச், ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி சுற்றியும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு எலாஸ்டிக்கெலாம் நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து விட வேண்டாம். இங்கே இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் எவ்வளோ உங்களுக்கு கிளாத்து அவைலபிள் இருக்கோ அந்தளவு விட்டு 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, முன்னாடி இருக்கிற பெல்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து எலாஸ்டிக்கான கிளாத், இதையும் நம்ம ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்படி பார்த்து சுற்றி நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் ஓப்பனில் இருக்கும் 2 பக்கம், அந்த நேரம் நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டேன். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறது 1.25 இன்ச் 1.5 இன்ச் கரெக்டாக வருது. எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வேஸ்ட்டோ அதில் பாதி, 32ல் பாதி 16, 16ல் 4 இன்ச் போயிடுச்சுன்னா 12 ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சேர்த்துட்டு 12 வச்சுருக்கேன். 12 இன்ச் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இன்சர்ட் பண்ண இடம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் இழுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இது நான் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து கீழே மடிச்சிருக்கிறதுக்கு 2.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம மடிச்சடிச்சிடலாம். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஃபோல்ட் பண்ணி, இங்கே பாருங்கள், இது ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 2.5 இன்ச் இல்லைங்களா அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டிச் பண்ணலாம் சுற்றியும். இல்லாட்டி இந்த 2.5 இன்ச்சு ஒரு பெரிய ஃபோல்ட், இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட், இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணால் சின்ன அகலமாக வரும். ஓகே, எப்படி உங்களுக்கு மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி நமக்கு வந்து கீழே வந்து மடிச்சடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டையை வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி 2 லெக்குக்குமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சைடு அடிக்கணும். சைடு வந்து எவ்வளோ நீங்கள் அகலம், உங்களுக்கு கால் அகலம் கொடுத்தீங்களோ அந்த கால் அகலம் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச் இருக்கிற மாதிரி சுற்றியும். ஆனால் ஸ்டிச் பண்ணும் போது பின்னாடி இருக்கிற கிராச்சும் முன்னாடி இருக்கிற கிராச்சும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரணும். கண்டிப்பாக அப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஃபேண்ட்டு போடுறக்கும் ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். இது வந்து ஸ்ட்ரைட் பிளாஸோ, இந்த 2 சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ஃபேண்ட் வந்து ரெடி. நான் ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக் போட்டேன். இந்த கிளாத் ஓவர்லாக் போடாட்டி பிரிஞ்சு வருது. ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக முடிஞ்சுது, ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் நம்ம ஃபேண்ட் ஃபைனல் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.